அந்த அரசன்ட்ட 10 நாய்கள் இருக்கு. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள கொண்டு நாய்கிட்ட விட்டுருவான். நாய்கள் வந்து கடிச்சு கொதறிடும். அன்னைக்கு அந்த சமையல்காரன் உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டான்னு அவனுக்கும் அதே தண்டனையை கொடுக்குறாரு. அப்ப சமையல்காரன் கெஞ்சுறான், எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் தண்டனையை தருங்க அப்படின்னு. அப்ப அரசனும் சரின்னு சொல்லிட்டான். இப்போ 1 வாரம் கழிஞ்ச பிறகு நாய்களை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நாய்கள் வந்து அவனை கடிக்கவே இல்லை. அவனை காலை போய் நக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அரசன் வியந்து கேட்கிறான், நீ என்ன பண்ண இந்த நாய்களை அப்படின்னு. அப்ப இவன் சொல்றான், அரசே நான் 20 வருஷமா உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன், ஒரு சின்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க. ஆனா இந்த நாய்களுக்கு 1 வாரம் தான் சமைச்சு கொடுத்தேன், அதுக்கு என் மேல பாசமாவும் அன்பா இருக்கு அப்படின்னு. இப்பதான் அந்த அரசு புரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன தவறுக்கு நான் இத்தனை வருஷமா அவன் எனக்கு பண்ண நல்லதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அவனை மன்னிச்சு விட்டுறாரு. அந்த நாட்டில் உள்ள அரிசி வியாபாரிகள் எல்லாம் அரசன்ட்ட வந்து சொல்றாங்க, அரசே இத்தனை வருஷமா 10 ரூபாய்க்கு நாங்கள் அரிசி வித்துட்டு இருந்தோம், இனி நாங்கள் 15 ரூபாய்க்கு விற்க நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் தரணும் அப்படின்னு. அதுக்கு அரசர், சரிப்பா இதுக்கு 15 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 30 ரூபாய்க்கே வித்துட்டு போங்களே அப்படின்னு பதில் சொல்றாரு. அன்னையிலேருந்து அரிசினோட விலை 30 ரூபாய்க்கு தீர்மானிக்கப்படுது. உடனே மக்கள் வந்து அரசன்ட்ட சொல்றாங்க, அரசே அரிசி விலை 30 ரூபாய்க்கு ஆனால எங்களால வாங்க முடியல, எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அரசர் ஆணையிடுறாரு, இனி அரிசி விலை 30 ரூபாயில 20 ரூபாய் அப்படின்னு. இப்போ மக்கள் எல்லாம் அரசனை பார்த்து, அரசே நீங்க வாழ்க, எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டீங்க அப்படின்னு அவரை புகழ்ந்துட்டு அங்கன்னு போறாங்க. இப்போ அரசன் அந்த வியாபாரிகளை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க அரிசி விலை 15 ரூபாய்க்கு தான் கேட்டீங்க, நான் 20 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்கேன். 15 ரூபாவை நீங்க எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 5 ரூபாவை அரசுக்கு நீங்க வரி செலுத்தணும் அப்படின்னு வந்து ஆணையிடுறாரு. அவர் ஒரு குதிரையை பழக்கிறாரு. அவர் சொல்றது எல்லாமே அந்த குதிரை கேட்குது. அப்ப இதை வந்து அந்த நாட்டோட மக்கள் வேந்து பாக்குறாங்க. இந்த செய்தி வந்து அரசனுடைய காதுக்கு போகுது. அப்ப அரசன் வந்து அந்த குதிரையை பாக்குறதுக்காக வர வந்து பார்க்கும்போது நிஜமாவே அவன் நில்லுன்னு சொன்னா நிக்குது, நடன்னு சொன்னா நடக்குது, ஓடு சொன்னா ஓடுது. இப்ப அரசன் வந்து அவனை பார்த்து கேட்கிறான், நான் சொல்றது இந்த குதிரை செய்யுமா அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், அரசே நீங்க சொல்றது என் குதிரை கேட்காதுன்னு. அரசனுக்கு கோபம், என்ன நான் நாட்டுடைய ராஜா, நான் சொன்னா இந்த குதிரை கேட்காதா, இது வந்து நான் சொல்றதை கேட்காட்டி உனக்கு மரண தண்டனை அப்படின்னு. இப்போ அவனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. உடனே சத்தமா வந்து அரசனுடைய படைவீரர்களை பார்த்து சொல்றான், படைவீரர்களே அரசனை வந்து சிறையில் அடைங்க அப்படின்னு. அப்ப படைவீரர்கள் திருன்னு முழிக்கிறாங்க. அரசனுக்கு திருப்பி கோபம். அவனை அரசன் சொல்றான், படைவீரர்களை அவனை பிடிச்சி சிறையில் அடைங்க அப்படின்னு. இப்ப படைவீரர்கள் அவனை ஓடி போய் பிடிக்கிறாங்க. இப்போ அவன் சொல்றான், அரசே நான் உங்க படைவீரர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க எதுவுமே செய்யல, ஆனா அரசன் நீங்க சொன்னோன்னு அவங்க கேட்கறாங்க. இதே மாதிரிதான் என் குதிரை நான் சொல்றதான் கேட்கும் அரசே, எப்படி நீங்க சொல்றதை கேட்கும் அப்படின்னு. இப்போ அவன் தன்னுடைய தவறை வந்து புரிஞ்சுக்கிறான். அந்த நாட்டு அரசன் ஜோஷியம் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாரு. அதனாலே அரசவையில் உள்ள ஜோஷியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்ன பண்ணாலும் அவரை கேட்டுதான் பண்றாரு. இதை மந்திரி கவனிக்கிறாரு. அவர் அரசன் கூப்பிட்டு, அரசே இது சரி கிடையாது, நீங்க ஜோஷியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதனால அவர் அரசவையில் உள்ள எல்லாருமே கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு வந்து பத்த வைக்கிறாரு. அரசனும் புரிஞ்சுக்கிட்டு, சரி நாளைக்கு அவனை அரசவையில கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அரசவை கூடுது. அப்ப அரசன் வந்து ஜோஷியரை பார்த்து சொல்றாரு, என்ன ஜோஷியரே எல்லாத்தையுமே கணிக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு மரண தண்டனை அதை கணிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜோஷியர் கொஞ்சம் கூட அலட்டிக்காம, இல்ல அரசே என்னுடைய மரண தண்டனை எனக்கு கணிக்கவே இல்லை, ஆனா நான் செத்து போன 24 மணி நேரத்துக்குள்ள நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு உங்க மரணத்தை நான் ஃபர்ஸ்டே கணிச்சிட்டேன் அரசே அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டுள்ள அரசன் இன்னும் ஜோஷியருடைய உடல் நலத்துக்கு அதிகமா கவனம் செலுத்துறாரு, அவர் வந்து சாகாம இருக்கிறதுக்காக.